வேர்ட் ப்ராப்ளம். இது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எந்த மெத்தட்னு அவங்க சொல்லலை, நம்ம எந்த மெத்தட் வேணாலும் சால்வ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். நமக்கு இருக்கிறது மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு, கான்ஸ்டன்ட் ஜோர்டன் மெத்தட் அண்டு கிராமர் ரூல்ஸ். நம்ம கிராமர் ரூல்ஸ் எக்ஸசைஸில் இருக்கிறனால கிராமர் ரூல்ஸில் இதை அப்ளை பண்ணி போடுறோம், ஓகேங்களா. பட் மேக்ஸிமம் என்ன மெத்தடில் போடணுங்கிறத அவனே மென்ஷன் பண்ணிடுவான். இதில் வந்து மென்ஷன் பண்ணால் நீ எந்த மெத்தட் வேணால், நமக்கு இருக்கிறத எந்த மெத்தட் வேணால் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், a family of 3 people went out for dinner in a restaurant. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்க 3 பீப்புள்ஸ் போகிறாங்க, டின்னர் சாப்பிட போகிறாங்க. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 டைப்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா the cost of 2 தோசை, 3 இட்லிஸ் அண்ட் 2 வடைஸ் இஸ் 150. சரிங்களா, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். தென் the cost of the 2 தோசை, 2 இட்லிஸ் and 4 vadais rupees 200. This is second statement. Third, the cost of 5 dosai and 4 idlis and 2 vadais is 250. இந்த மாதிரி 3 type of statement கொடுத்துருக்குறாங்க. Then the family has rupees 350 in hand. அவங்க கையில் 350 rupees இருக்கு. And they eat. அவங்க என்னென்ன சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா 3 தோசை அண்ட் 6 இட்லிஸ் அண்டு 6 வடைஸ். சரிங்களா, இதை சாப்பிட்ருக்காங்க. கொஸ்டின் வந்து என்னதுன்னா, வில் தே பி ஏபிள் டு மேனேஜ் டு பே த பில் வித்தின் த அமௌண்ட் தே ஹேண்ட். அதாவது அவர் கையில் இருக்கிற அமௌண்ட்டுக்குள்ளே சாப்பிட்ருப்பாங்களா, பில்லை வந்து பே பண்ணிடுவாங்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறான். சரிங்களா, நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, அப்போ நமக்கு என்ன தெரியணும், ஒரு இட்லி, தென் ஒரு தோசை, தென் ஒரு வடையோட ரேட் நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் தான் அவங்க சாப்பிட்டது வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ 350க்கு கீழே பில்லோட அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா அவர் வந்து பே பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணணும். இல்லை 350க்கு மேலே வந்து பில்லோட அமௌண்ட் வந்துச்சுன்னா அவரால் பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, சரி. சொல்யூஷன், லெட் த காஸ்ட் ஆஃப் 1 தோசை, தோசையோட காஸ்ட் என்னென்னு எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், எக்ஸ் ருபீஸ். தென் காஸ்ட் ஆஃப் 1 இட்லி ருபீஸ் ஒய் அண்ட் த காஸ்ட் ஆஃப் 1 வடை எவ்வளவு ருபீஸ் இசட். ஓகேங்களா, இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 என்ன இருக்குது, த காஸ்ட் ஆஃப் 2 தோசை, 3 இட்லி, 2 வடைஸ் 150. அப்போ 2 தோசைனா 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இட்லினா 3 இன்ட்டு ஒய். தென் 2 வடைஸ் அப்படின்னா 2 இன்ட்டு இசட் எவ்வளோ ருபீஸ் 150. இது ஸ்டேட்மெண்ட் 1, ஈக்குவேஷன் 1. தென் ஸ்டேட்மெண்ட் 2 எத்தனை, த காஸ்ட் ஆஃப் 2 தோசை, 2 இட்லி, 4 வடைஸ் ருபீஸ் 200. தென் ஸ்டேட்மெண்ட் 3, the cost of 5 dosai, 5x, 4 idli, 4y, 2 vadais, 2z is equal to 250. Equation 3. Okay. Then del is equal to determinant of 2, 3, 2, 2, 2, 4, 5, 4, 2. Okay. Then del is equal to plus minus plus 2 into, ஏன்னா கிராமர் யூஸ் பண்ணுறதுனால del x del y ledger convert பண்ணுறோம். Then 2 into 2 4 4 2 minus 3 into 2 4 5 2 plus 2 into 2 2 5 4. Then del is equal to 2 into 4 minus 16, then minus 3 into 4 minus 20, then plus 2 into 8 minus 10. Then del is equal to 2 into minus 12, then minus 3 into minus 16, then plus 2 into minus 2. Then del is equal to minus 24 plus 48 minus 4. Then minus 28 plus 48. Then del is equal to 20. Del is not equal to 0. Then grammar rules is applicable. Then del y, del x, del y, del z மூணையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
next del x. Del x, x terms பதிலாக constant term 150, 200, then 250. Y term 3, 2, 4, then 2, 4, 2. இந்த பாருங்கள், இந்த டிட்டர்மைன்லேருந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே வச்சோம்னா கால்குலேட் பண்ணுறது சிரமமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த C1லேருந்து என்ன காமனாக எடுக்கலாம்னா 50, 50, 50, அதாவது 50ஆல் டிவைட் பண்ணலாம் இதை C1. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே வேணால் போட்டுங்க C1 = C1 / 50. அதை வெளியே எடுக்கணும்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ C3லேருந்து என்ன காமனாக வெளியே எடுக்கலாம்னா C3 / 2. அதை அவுட்கம் பண்ணணும். அவுட்கம் பண்ணுறது உனக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இதை எழுதியிருக்கேன். சரிங்களா? அவுட்கம் பண்ணோம்னா 50 × 2. 50 எடுத்துட்டோம்னா 3, 4, 5. 3, 2, 4. 1, 2, 1. சரிங்களா? இது மைண்டில் வச்சுக்கோங்க. தென் del x = 100 ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் 3 × 2241. இது வந்து 100ங்கிறது ஹோலாக தான் மல்டிபிள், அதனால் வெளியே வச்சுக்கலாம். தென் மைனஸ் 3 × 4251, தென் ப்ளஸ் 1 × 4254. Then del x = 100 × 3 × 2 - 8 minus 3 × 4 - 10 plus 1 × 16 - 10. Then del x = 100 × 3 × -8 minus 3 × -6 then plus 1 × 6. Then del x = 100 then minus 18 then plus 18 then plus 6. Then cancel. அப்போ del x = 100 × 6, 600 del x. Then del y = xல எந்த சேஞ்சஸும் இல்லை. 2 to 5. எக்ஸோட வேல்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 to 5. எக்ஸோட வேல்யூ 2 to 5. தென் ஒய்க்கு பதிலாக 150, 200, 250. தென் ஒய் டேர்ம் 242. இதில் என்ன பண்ணிக்கலாம்னா இதிலேருந்து 50 காமனாக எடுக்கலாம், இதிலேருந்து 2 காமனாக எடுக்கலாம். அப்போ del y = 50 × 2, then 2, 2, 5, then 3, 4, 5, 1, 2, 1. Then del y = 100 × 100 ஹோலாக தான் மல்டிபிள் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் 2 × 4251, then minus 3 × 2251, then plus 1 × 2455. Then del y = 100 × 2 × 4 - 10, then minus 3 × 2 - 10, then plus 1 × 10 - 20. Then del y = 100 × 2 × -6 minus 3 × -8 plus 1 × -10. Then del y = 100 × -12 plus 24 minus 10. Then del y = 100 × -22 plus 12 minus 2. minus 22 plus 24. Then del y = 2. Then y = 200. Del y = 200. Then del z xல எந்த சேஞ்சஸும் இல்லை. 2 to 5. yல எந்த சேஞ்சஸும் இல்லை. 3 to 4. Then z டைமுக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் டைம் 150, 200, then 250. இதில் பார்த்தோம் அப்படின்னா del z = காமனாக 50 மட்டும்தான் வெளியே எடுக்க முடியும். அப்போ 50 எடுத்துக்கலாம் C3லேருந்து. 2 to 5, 3 to 4, then 3, 4, 5. 50 மட்டும் காமனாக எடுத்திருக்கோம். Then del z = 50 × 2 × 2445 plus minus plus minus 3 × 2455 plus 3 × 2254. Then del z = 50 ×
2 into 10 minus 16 minus 3 into 10 minus 20, then plus 3 into 8 minus 10. Then del z is equal to 50 into 2 into minus 6 minus 3 into minus 10 plus 3 into minus 2. Then del z is equal to 50 into minus 12 plus 30 minus 6. Then del z is equal to 50 into minus 18 plus 30. Then del z is equal to 50 into 12. Then 600. But del z is equal to 600. Okay. Then x and y and z. Using grammar rules. Using grammar's rule, x is equal to del x by del, y is equal to del y by del, z is equal to del z by del. Then x is equal to del x 600 divided by 20. Then x is equal to 30. Then y is equal to 200 divided by 20, then 10. Y is equal to 10. Z is equal to 600 divided by 20, then z is equal to 30. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு x என்னென்னு எடுத்திருக்கோம், the cost of one தோசை x is equal to 30 rupees தோசையோட ரேட்டு, y is equal to இட்லியோட ரேட்டு 10, then வடை பார்த்தீங்க அப்படின்னா z is equal to 30 rupees. சரிங்களா? இப்போ அந்த ஃபேமிலி என்ன சாப்பிட்டாங்கன்னு பார்க்கணும். ஆல்சோ அவங்க சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா the cost of அவங்க சாப்பிட்டதுக்கான ரேட், the cost of 3 தோசை சாப்பிட்டாங்க, then 6 இட்லிஸ், then 6 வடைஸ். இப்போ இதனுடைய காஸ்ட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ தேர்ஃபோர் தோசையோட ரேட்டு எக்ஸு 3x ப்ளஸ் 6y ப்ளஸ் 6z. அப்போ தேர்ஃபோர் 3 into 30 ப்ளஸ் 6 into 20 ப்ளஸ் 6 into 30. 6 into 10. z வந்து 30. 6 into 10, அதாவது ஒய்யோட வேல்யூஸ் பார்த்திங்க அப்படின்னா 10, அதாவது இட்லியோட ரேட். அப்போ 3 into 3 90 ப்ளஸ் 60 ப்ளஸ் 180, தென் 330 240 330 rupees is equal to 330. அவர் கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 350. அப்போ அவங்க சாப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா பில் வந்திருக்கிறது வந்து 330. அப்போ என்ன பண்ண முடியும், அவர் பில்லை பே பண்ணிடுவார். அப்போ தேர்ஃபோர் என்ன ஆன்சர் எழுதணும்னா, since the family had rupees 350 in hand, they will be able to manage to pay the bill. This answer.